இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, திருப்புமுனையின் இன்னும் ஒரு புதிய எபிசோடுக்கும் இந்த வருடத்துடைய கடைசி மாதத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உங்களோடு இணைந்து நடந்த இந்த பயணம் எவ்வளோ அழகானதாக இருக்குது. இந்த மாதமும் நம்ம ஒரு விசேஷித்த தலைப்பை பற்றி பேச போகிறோம். யுத்தத்தில் அமைதி. ஒருவேளை உலகத்தில் நடக்கிற போரை போல உங்களுடைய வாழ்க்கையிலையோ இல்லை உங்களுடைய உள்ளத்துலேயோ ஏதோ ஒரு போர் நடந்துட்டு இருந்தா அதுக்கு ஒரு அமைதி தேவைப்படுதில்ல. அந்த அமைதியை பற்றி தான் நம்ம இந்த மாதம் பேச போகிறோம். இந்த மாதம் இந்த அமைதியை பற்றி பேசுவதற்கு என்னென்னலாம் திட்டம் நம்ம வச்சிருக்கிறோன்றதை பற்றி ரெபேக்கா சொல்ல போகிறாங்க. வாங்க பார்ப்போம். நண்பர்களே, இதோ கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது. ஆனால் நம்மில் பலர் இந்த அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமயத்தில் மோதல்களாலும் பிரச்சனைகளாலும் போராடி கொண்டிருக்கலாம். இந்த மோதல் நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தார் மற்றும் சக ஊழியர்களோடு இருக்கலாம், அல்லது நம்மோடு கூடவும் இருக்கலாம். இதில் சோகமான விஷயம் என்னவென்றால், நாம் மோதல் மனப்பான்மையோடு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட நேரலாம். டிசம்பரின் இந்த மாதத்தில் வாழ்த்துக்கள், ரெசிபி போன்ற பலவிதமான விஷயங்களோடு சேர்த்து நாம் பலவிதமான மோதல்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றி பேச போகின்றோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த அந்த நற்செய்தியானது நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் சமாதானத்தை கொண்டு வரட்டும். நீங்கள் இந்த மாதம் உண்மை கதைகளை பார்க்க போகிறீர்கள். இதில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சமாதான விதைகளை விதைத்த நம்முடைய சமாதானத்தின் ராஜகுமாரனான இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நான் திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எதிரியா மாறிட்டேன். அவங்களோட தான் நான் வளர்ந்தேன். நாங்களாம் ஒன்றா சாப்பிடுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம். அதே எதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு தடவை தீ பிடிச்சிருந்தப்போ அவங்க காப்பாத்தினாங்க. நான் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கவலையே பட மாட்டாங்க. அந்த சமயத்துல ஜெபம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது. அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அமைதியா இருப்பாங்க. நான் ஒரு நாள் பைபிள் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கின போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இதை பிடுங்கினாலும் பரவாயில்ல, அதை ஒரு தடவையாவது படிங்க, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் உண்மையானது, அது உங்க கூட பேசும்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. அது என் கூட பேசுறப்ப பேசட்டும், இப்போ அது என்கிட்ட கூடன்னு கேட்டேன். நண்பர்களே, பைபிளில் யோவான் 16:33 நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் என்று. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர்தான் சமாதானத்தின் ராஜகுமாரராக இருக்கிறார். இன்றே இப்பொழுதே நீங்கள் CBN பிரேயர் லைனில் எங்களுக்கு கால் செய்து உங்களுடைய ஜெப வேண்டுகோளை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இங்கே ஜெபத்திற்கான உதவி கிடைக்கும். எங்களுடைய நம்பர் 9910401010. மற்றும் இந்த மாதம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். நாம் நம்முடைய எல்லா பாவங்களில் இருந்தும், எல்லா தீமைகளில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா விதமான மோதல்களில் இருந்தும் விடுதலை பெறுவதற்காக அவர் இந்த பூமியில் அவதரித்தார். உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிமையான ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ரெபேக்கா. இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற அநேக பேருக்குள்ள நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த யுத்தங்களில் எப்படி நம்ம அமைதி காண்பது? அந்த அமைதி தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அதிலிருந்து மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதிக அமைதி பெற்றுக்கொண்டவர்களையும் தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆராய்ந்தவர்கள் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளைக்கு பிறகு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்திலிருந்து யுத்தத்தில் அமைதியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உத்வேகம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். தேசத்தின் பல்வேறு விதமான கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் கிறிஸ்துமஸை கொண்டாடும் விதமாக புதுவிதமாக டிசம்பர் மாதம் முழுவதும் திருப்புமுனை நிகழ்ச்சி.
और प्रभु सनाना सागर आंधी चलाए, मैं और प्रभु सनाना सागर आंधी चलाए. நீங்கள் இந்த பாடல்களை முதல் முறையாக சிபிஎன் தளத்தில் நேஷனல் டிவியில் மட்டுமல்லாமல் சமூக வலைத்தளங்களிலும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய பிரியமானவர்களுடன் இணைந்து இந்த மியூசிக்கல் கிறிஸ்துமஸை பரிசாக பகிர்ந்து கொள்ள முடியும். உங்க லைஃப்ல சில சமயம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்களா? வாழ்க்கையில நடக்கிற சில சிச்சுவேஷனுக்கு ஆன்சர் தெரியாம இருக்கீங்களா? அதுக்காக தான் ஆஸ்க் கிஸ்மோ பகுதியை உங்களுக்காக வச்சிருக்கோம். ஹலோ எவ்ரிவன். நம்மளோட டைம் டிராவலிங் ரோபோ கிஸ்மோ நீங்க கேக்குற எந்த ஒரு கேள்விக்கும் உங்களுக்கான பதில கொடுக்கும். கிஸ்மோ கேளுங்க பகுதியில உங்க கேள்விக்கு நான் பதிலளிக்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். சோ சீக்கிரமா உங்க கேள்விகளை இன்ஸ்டாகிராம் இல்லனா Facebookல அனுப்பி வைங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நம்மளோட கிஸ்மோ பதில் சொல்லும். சீக்கிரமா क्वेश्चंस கேளுங்க. உங்களுக்கு எந்த क्वेश्चन இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லனா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாத தொடரில் நம்ம யுத்தத்தில் அமைதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த யுத்தம் என்பது வெளியில தான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் இந்த யுத்தம் நமக்குள்ளே கூட நடக்கலாம். இந்த யுத்தங்கள்னால நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம். நம்முடைய மன அமைதி இதனால் குலைக்கப்படலாம். ஒருவேளை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களும் அதனால் பாதிக்கப்படலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்வது, எப்படி இதை எதிர்கொள்வதுன்றது தான் இந்த மாதத்துடைய தலைப்பாக இருக்க போகுது. பிரச்சனைகளும் குழப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் அநேக பேருக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கிறோம். அதனால் சில பேருக்கு பயம் ஏற்படலாம். பயம் என்பது ஒரு இனம் புரியாத பயம். சில நேரங்களில் எதுக்கு பயப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். மனக்குழப்பம் இருக்கலாம். அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க மேலே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சில நேரங்களில். ஆனால் இது எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்வது? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு உங்களுக்கே இந்த அமைதிக்கான போராட்டம் இருந்ததுன்னா ப்ளீஸ் சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். ஒருவேளை ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர் நீங்கள் தேடலாம். இல்லை உங்களுடைய பிரச்சனையோ உங்களுடைய கவலையோ உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் கேட்குற ஒரு நெருங்கிய நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ நீங்கள் இதை பற்றி பேசலாம். நம்ம எப்பேற்பட்ட போராட்டத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாலும் அந்த போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு கொள்ளணும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனம் வாழ்க்கையின் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்ம தனியாக இல்லை, தேவ சமாதானம் நம்ம கூட இருக்குது என்பதை ரொம்ப அதிகமாகவே நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட எண்ணத்தோட மன நிம்மதியே இல்லாமல் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்த சுரேஷுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் எங்கே எனக்கு நிம்மதி கிடைக்கும், இல்லை அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தேடி அலைஞ்சிட்டே இருந்தார். அவருடைய கதையில் அவர் நிம்மதியை கிடைச்சதா கிடைக்கலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். எல்லா மனிதர்களும் நிம்மதியை பெறவே விரும்புகிறார்கள். சுரேஷ் போதையாவும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடிக்கொண்டிருந்தார். வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எல்லாமே கிடைச்சாலும் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. சுத்தமாக நிம்மதியே இல்லை. நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, எப்படி கடன் அடைக்கிறதுங்கிற கவலையே அதிகமாக இருந்துச்சு. எங்ககிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு, அதையும் கடன் அடைக்கிறதுக்காக நாங்கள் வித்துட்டோம். பணத்தால் தனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சுரேஷ் நினைத்தார். அதை அடைவதற்காக அவர் தன்னுடைய குடும்பத்தை புறக்கணிக்க ஆரம்பித்தார். நான் சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பழக ஆரம்பித்தேன். அவங்களோட சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தேன். வாங்க அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. பணத்தை தேடுவோம், கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க கூட போனால் நாம் அந்த தொழிலில் செஞ்சால் பணம் கிடைக்கும், இந்த தொழிலில் செஞ்சால் பணம் கிடைக்கும்னு இப்படி என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. நான் குழந்தைங்களை பற்றி கவலையும் படாமல் இருந்தேன். இந்த நிலையில் சுரேஷுடைய மாமனார் வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தார்கள். அவர்கள் சுரேஷையும் அவருடைய மனைவியையும் சர்ச்சுக்கு வருமாறு அழைத்தார்கள். என்னோட மைத்துனர் அடிக்கடி சர்ச்சுக்கு போவார். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகளையும் அங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் என் மனைவி கிட்ட அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும்னு சொன்னார். ஒரு நாள் என் மனைவி அந்த சர்ச்சுக்கு போனா. அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கு நிம்மதி கிடச்சிது.
தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு சுரேஷுடைய மனைவியும் மகளும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார்கள். அதனால் சுரேஷும் அவர்களோடு போக ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதும் எனக்குள்ள வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துச்சு. நான் தூரத்தில் இருந்தபடி ஒரு சின்ன புத்தகத்தை பார்த்தேன். அதில் என்னுடைய பேர் இருக்கிறத பார்த்தேன். இந்த புத்தகம் என்ன புத்தகம்னு ஆச்சரியப்பட்டு நான் என் மகக்கிட்ட கேட்டேன். இது வாழ்க்கையோட புத்தகம், இதில் பேர் எழுதியிருக்குன்னு சொன்னான். நான் இதில் என் பேர் இருக்கிறத பார்த்தேன். அதில் என்னோட மக பேரும் இருந்துச்சு. சுரேஷ் தன்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தார். அந்த நிம்மதி ஒரு அற்புதமான உணர்வாக இருந்துச்சு. எதுவும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை எங்கேயாவது சந்திச்சிட மாட்டோமான்னு பைத்தியம் மாதிரி அலைய ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் ஜெபம் நடக்குமோ அங்கெல்லாம் போய் கலந்துக்குவேன். நற்செய்தியை கேட்பேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுச்சு. சுரேஷ் பைபிளை படிக்க ஆரம்பித்த பிறகு பைபிளின் வசனங்கள் அவருடைய மன வலிமையை அதிகரித்தது. அந்த வசனங்கள் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சது. நான் ஒரு டைரியையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு அதில் வசனங்களை எழுத ஆரம்பிப்பேன். இதை என் வாழ்க்கையில கடைபிடிச்சேன். எனக்குள்ள விசுவாசம் அதிகரிச்சது. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அது மத்தேயு 6:6, நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபம் பண்ணு. அந்த வசனம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சுரேஷுக்கு ஆண்டவரை பற்றி தெரிய வந்தபோது அவர் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை பின்தொடர முடிவு செய்தார். அனுபவத்தை விட சிறந்த ஞானம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அதை அனுபவிச்சு பார்த்தேன். நான் அதை அறிஞ்சுக்கிட்டேன், அதை உணர்ந்துகிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை விட மேலான தேவன் யாரும் இல்லை, அவரை விட பெரிய ரட்சகர் யாரும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷ் தன்னுடைய வீட்டில் மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை பார்த்தார். எப்போ நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனோ, கோபம்னா என்ன, இரக்கம்னா என்ன, பணிவுனா என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் ஜெபம் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்பேன். ஆசை, பேராசை இதையெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்கன்னு கேட்பேன். ஏன்னா இதனால் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அழிந்து போவாங்க. தேவனுடைய கருணை என் மேலே விழுந்துச்சு. தேவன் எனக்கு இலகிய மனசை கொடுத்தாரு. அவர் என்னை மிகவும் நேசிச்சாரு. நான் இப்பெல்லாம் எல்லாரையும் நேசிக்கிறேன். அதனால என் வாயிலிருந்து எந்த கடுமையான வார்த்தைகளும் எப்பவுமே வர்றதில்லை. இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த அன்பு மற்றும் சமாதானத்திற்காக சுரேஷ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேவன் உயர்வானவர், கருணை உள்ளவர், கருணை கடலா இருக்கிறவர். அவருடைய அன்பானது வானத்தை விட உயர்வாகவும் கடலை விட ஆழமானதாகவும் இருக்குது. நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவன் என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிச்சு அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் நேர்மையாக வாழணும், நல்லவனாக வாழணும்னு எப்பொழுதும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனா வாழணும்னு தேவன்கிட்ட கேட்குறேன். சுரேஷ் தேவனின் மூலம் ஒரு பெரிய அமைதியை பெற்றுக்கொண்டார்னே நம்ம சொல்லலாம். அந்த அமைதி இந்த உலகத்தில் கிடைக்கிற அமைதி மாதிரி இல்லாமல் பரலோகத்தின் மெய்யான அமைதி அவருக்கு கிடைச்சிது. யுத்தங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழு பகுதியாகவே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபையால் நமக்கு அமைதியும் தேவ சமாதானமும் முழுவதுமாக நிச்சயமாகவே கிடைக்குது. உங்களுக்கோ உங்களுக்கு நெருங்கியவர்களுக்கோ கவுன்சிலிங் உதவி தேவைப்பட்டால் cbnindia.org/cbn offerings என்ற இணையதளத்தை நீங்கள் விசிட் பண்ணி அதில் உங்களுடைய ஸ்லாட்டை பதிவு செய்யலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளை முடிந்து வந்தவுடன் நான் உங்களோட ஒரு சின்ன ஜெபம் பண்ண ரெடியாக இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உத்தரகாண்டில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தங்களுடைய மன ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ யாரா இருந்தாலும் யாருக்கு முன்னாடினாலும் நாம பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் கூட சீக்கிரமா விலகி போயிடும். எனக்கு கவலை வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட கணவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். எனக்கு அப்படி ஃபீலிங் வர்றப்ப நான் மன அழுத்தத்தை உணரும் போது நான் புக் படிப்பேன். என்னோட மனசுல கஷ்டப்படுறதுக்கு விஷயங்கள் வர்றப்போ நான் உடனே அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இல்ல பாட்டு பாடுவேன்.
வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து இன்னும் அநேக பெண்களுக்கு மனோ ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற யுத்தத்தில் அமைதியை எப்படி காண்பது என்பதை பற்றி இந்த மாதத்தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம் வாழ்வின் யுத்தங்களில் அமைதியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் இன்று அறிவோம். ஏன்னா உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்லாமல் தேவனுடைய சமாதானத்தையே சமாதான அதிபதியாகிய இயேசு நமக்கு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையின் ஆதாரம் நம் தேவனாலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் என்றுமே கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற யுத்தங்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு பெற தேவனிடத்தில் வாருங்கள். அவர் அந்த காயங்களை குணப்படுத்துவார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்துக்கு நன்றி செலுத்தியும் சமாதானமும் அமைதியும் இல்லாதவர்களுக்காகவும் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் பெயரெடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மன அமைதியை நாங்கள் எங்கே தேடுவோம் சுவாமி? அது எல்லாவற்றும் உம்மிடத்திலிருந்து தான் அப்பா வருது. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. மன அமைதி இல்லாமல் ஒருவேளை டிப்ரெஷன்லையோ ஆங்ஸைட்டிலையோ எங்கள் நேயர்கள் யாரும் இருந்தாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி யாரும் பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா, அவர்களுடைய மனதை நீர் தொடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய மனங்கள் எல்லாம் இயேசுவின் மூலம் அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கும், அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீர் ஆறுதலையும் மன அமைதியும் கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஒருவேளை எங்கள் மத்தியில் நிறைய பேர் வெளியில் சொல்லக்கூடாத பாரங்கள் வைத்து கொண்டிருந்தாங்கன்னா, அவர்களை நாங்கள் அரவணைக்க எங்களுக்கு வழிநடத்தலை தாருங்க. உங்களுடைய தேவ சமாதானம் எங்களுடைய இல்லங்களை, எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய வாழ்க்கைகளை இந்த மாதம் ஆளட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனுடைய வாக்குறுதி எவ்வளவு அற்புதமானதில்லை? அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் நம்முடைய மனதில் மெய்யாகவே விசுவாசித்து பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நிச்சயமாகவே அருளுகிறார். நண்பர்களே, இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye.